அன்பிற்கினிய நண்பர்களே, என்னுடைய புது முயற்சியாக ஆன்மீகம், இலக்கியம், வாழ்வியல், பொது அறிவு, நாட்டு நடப்பு, புத்தகங்கள், கவிதைகள் பற்றி நான் படித்ததை, என் கருத்துக்களை, என் அனுபவங்களை உங்களிடம் பகிர்ந்து வருகிறேன். என்னை உற்சாகப்படுத்தும் விதமாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய மதிப்புமிக்க பின்னூட்டங்களை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அன்பிற்கினிய நண்பர்களுக்கு நாகராஜனின் காலை வணக்கம். நண்பர்களே, தமிழை பற்றி அறிய வேண்டும், சங்க இலக்கியங்களை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆசையினாலே நான் சங்க இலக்கிய நூல்கள் பற்றி படித்து பார்த்து என்னால் அறிந்த அளவுக்கு அதை பொருளுணர்ந்து நம்முடைய நண்பர்களுக்கு பகிர்ந்து வருகிறேன். அந்த வகையிலே சங்க இலக்கிய நூல்களே 14 கீழ்க்கணக்கு நூல்கள் யாவற்றையும் பார்த்து காணொளிகள் வாயிலாக உங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறேன். 8 தொகை நூல்களையும் முடித்துவிட்டோம். இப்பொழுது 10 பாட்டு நூல்களில் திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை முடித்து இப்பொழுது பெரும்பானாற்றுப்படை என்ற நூலை பற்றி பார்க்கவிருக்கிறோம். இந்த பாடல்களை, பெரும்பானாற்று பாடல்கள் பாடியவர் கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இந்த பெரும்பானாற்றுப்படை மற்றும் பட்டினப்பாலை ஆகிய 2 பாடல்களுமே 10 பாட்டு தொகுதியில் இடம்பெற்றுள்ளன. இது மட்டுமன்றி இவர் அகநானூற்றில் 167வது பாடலையும் குறுந்தொகையில் 352வது பாடலையும் ஏற்றியிருக்கிறார். பெரும்பானாற்றுப் படையின் பாடல் தலைவன், பட்டுடை தலைவன் தொண்டைமான் இளந்திரையன். இவன் வெல்வேல் கிள்ளி என்ற சோழ அரசனுக்கும் நாக கன்னிகை பீலிவளை என்பவளுக்கும் பிறந்தவன். தொண்டைமான் இளந்திரையன் கிபி 2ஆம் நூற்றாண்டில் காஞ்சியை தலைநகராக கொண்டு தொண்டை மண்டலத்தை ஆண்டவன். இவர்கள் சங்ககால கரிகால சோழர்களின் பரம்பரை மற்றும் பல்லவ நாட்டை தோற்றுவித்தவர்கள் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த பாடலின் திணை பாடான் திணை, துறை ஆற்றுப்படை, பாவகை அகவல்பா. இசைவாணனை அந்த காலத்திலே பாணன் என்று சொல்வார்கள். பாணனது குடும்பத்தில் உள்ள அனைவருமே இசைத்தமிழை வளர்ப்பதில் இன்பம் கண்டவர்கள். வறுமை காலத்தில் அவர்களது பிழைப்பே இசையால் தான் நடந்து வந்தது. பேரியால் மீட்டுபவன் பெரும்பாணன் என்பார்கள். அந்த பெரும்பாணன் ஒருவன் தொண்டைமானிடம் ஆற்றுப்படுத்தப்படுகிறான். அவன் தன் யாழை இடப்பக்க தோளில் மாட்டிக்கொண்டு செல்கிறானாம். அந்த பாணனது வறுமை பற்றிய வரிகளை அந்த ஆசிரியர் கூறும் அருமையான வரிகள் இவை. பார்ப்போமா? வெம்தரல் கனலியோடு மதிவளம் திரிதரும் தன் கடல் வரைப்பில் தாங்குனர் பெறாது பொழிமழை துறந்த புகைவே குன்றத்து புழுமரம் நேரும் பறவை போல கல்லன் சுற்றமுடு காலன் கிளர்ந்து திரிதரும் புல்லன் யாக்கை புலவுவாய்ப்பான. இதன் பொழிப்புரை அந்த ஆற்றுப்படுத்தும் புலவர் சொல்கிறார். பாணனே கேள் என்று கூறுகிறார். உன் உடம்பு புல்லின் துரும்பு போல இழைத்துள்ளது பசியால், வறுமையால். இந்த நிலையில் உன் சுற்றத்தாரோடு கால் போன போக்கெல்லாம் திரிகிறாய். யாரை தேடி? வள்ளலை தேடி. யார் கொடை கொடுப்பார் என்று தேடி, யாரிடமிருந்து செல்வம் பெறலாம் என்று தேடி. உன் வாயிலிருந்து புலவு வாடை வருகிறது. உண்ண உணவு இல்லையே என்று பல்லை கூட துளக்க மறந்து விட்டாய். என்ன ஒரு வறுமை பாருங்கள். ஞாயிறும் திங்களும் வளம் வந்து கொண்டிருக்கும் கடல் சூழ்ந்த இந்த உலகத்திலே உன்னையும் உன் குடும்பத்தையும் தாங்கி பாதுகாக்கக்கூடியவர் யார் என்று தெரியாமல் திரிந்து கொண்டிருக்கிறாய். பழுத்திருக்கும் மரத்தை தேடும் பறவைகள் போல அலைகிறாய். மழை பெய்யாமல் மழையைப் போல புகை மூட்டம் போட்டிருக்கும் மலைகளில் உள்ள மரங்கள் பழம் தருமா? நீ திரிய வேண்டாம், இதோ நான் சொல்வதை கேள் என்று சொல்லுகிறார் அந்த ஆற்றுப்படுத்தும் புலவர். என்ன அற்புதமான ஒரு வழிநடத்தல் பாருங்கள். புலவர்களுக்கிடையே இருந்த அந்யோன்யமும், ஒரு புலவரை
இன்னொரு புலவர் தான் தாங்கி பிடித்த தமிழ் வளர்க்க வேண்டும் என்ற அந்த உயரிய நோக்கமும் இந்த பாடலின் வரிகளில் தென்படுகிறது அல்லவா? வறுமையிலும் செம்மையாக வாழ்ந்தவர்கள் நம் புலவர்கள். ஆற்றுப்படுத்துபவன், அதாவது பாடலை பாடி நமக்கு அந்த பாடலை அறிமுகப்படுத்துகிறாரே, அந்த ஆற்றுப்படுத்துபவன் ஏற்கனவே பரிசு பெற்றவன். யாரிடம்? தொண்டைமான் இளந்திரையனிடம். அவன் எத்தகைய செல்வத்தை கொடுத்தான் என்று, தனக்கு எவ்வளவு செல்வத்தை அவன் அளித்தான் என்பதை பற்றி எடுத்துரைக்கும் வரிகள் அவையும் அற்புதம். அப்பொழுதுதானே ஆற்றுப்படுத்தப்படும் மனிதருக்கு, அந்த பாடனுக்கு தெரியும், இந்த இடத்தில் போனால் நமக்கு செல்வம் கிடைக்கும் என்ற நம்பிக்கை வர வேண்டும் அல்லவா? அதற்காக இந்த வரிகளை சொல்கிறார். பெருவரம் கூர்ந்த காணம் கல்லன கருவி வானம் துளிசொரி சொரிந்து ஆங்கு பழம்பசி கூர்ந்த எம் இரும் பேர் ஒக்கலோடு வழங்க தவா பெருவளன் எய்தி வாழ்வுளை புறவியோடு வயகளிர் முகந்து கொண்டு யாம் அவனின்றும் வருதும் தீரும் நெய்யிரும், யாம் அவனின்றும் வருதும் நீரும். ஆற்றுப்படுத்தும் புலவர் தான் பெற்று வந்த செல்வ வளம் பற்றி கூறுகிறார். நான் காஞ்சி நகரிலிருந்து வருகிறேன். அந்நகர் தலைவன் தொண்டைமான் இளந்திரையன் நல்கிய பெரும் செல்வத்தோடு வருகிறேன். நிலம் வறண்டு கிடக்கும் காலத்தில் கருமேக தொகுதி இடியுடன் கூடிய பெருமழை பொழிந்தது போல அவன் எங்களுக்கு பல செல்வ வளங்களை நல்கியுள்ளான். அவற்றை குதிரைகள் மீதும் யானைகள் மீதும் ஏற்றிக்கொண்டு வருகிறேன். நான் மட்டுமன்று, எனது சுற்றத்தாரின் பெரும் கூட்டமும் யானை மீதும் குதிரை மீதும் வந்து கொண்டிருப்பதை பார் என்று மிக அருமையாக தன் செல்வத்தை, தான் கொடையாக பெற்ற செல்வத்தை அவனுக்கு அறிமுகப்படுத்துகிறான் அந்த ஆற்றுப்படுத்தும் புலவன். என்ன அற்புதமான வரிகள் பாருங்கள். கொடை கொடுத்தவனை அவனே மறந்து போய் மற்றவர்களுக்கும் இருட்டடிப்பு செய்யும் காலத்தில் இருக்கிறோம் நாம். ஆனால் அன்றைய காலத்திலே வறுமையில் வாழ்ந்த புலவர்களுக்கு இத்தகைய ஆற்றுப்படைகள் மூலம் அரும்பொழி காட்டிய அந்த அருந்தமிழ் பண்பாளர்களின் வரலாற்றை படிக்கும்போது, பாடல்களை படிக்கும்போது மெய் சிலிர்க்கிறது. என்ன நண்பர்களே, இன்றைய இலக்கியச் சுவை உங்களுக்கு இனிதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அடுத்த கொடையில், அடுத்த தமிழ் அமுதத்தில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நட்புடன் நாகராஜன். வணக்கம்.